கேரட் பாயாசம் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு கைப்பிடி அளவுக்கு ஜவ்வரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஒரு 2 கேரட்டை இது மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கிஸ்மிஸ் முந்திரி இருந்ததுன்னா அதையும் சேர்த்து நெய்யில் வறுத்துக்கோங்க. அந்த வறுத்த நெய்யிலையே இந்த அரைச்சி வச்சுருக்கிற கேரட்டை நல்லா வதக்கிடணும். அப்போ இந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிட்டு இந்த பாயாசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டை அரைக்கும்போது 2 ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இது நல்லா வெந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பால் நல்லா கெட்டி பாலாக இருக்கணும். அதை வாங்கி அதை ஒரு கப் அளவுக்கு பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கொதித்த உடனே நமக்கு தேவையான அளவு சீனி, இப்போ கேரட் இருக்கிறதுனால இது அதிகமாக சீனி தேவைப்படாது. இதுக்கு தேவையான அளவு சீனியை போட்டு நல்லா கலக்கி விட்டு இதை எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது கேரட் பாயாசமாக இருக்கும். இதே இதில் நீங்கள் இந்த ஜவ்வரிசி சேர்க்கலைன்னா இது கேரட் கீர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த கேரட் பாயாசம் சாப்பிட்றதுக்கும் இந்த ஜவ்வரிசி கூட சேர்ந்து சாப்பிடும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ குழந்தைங்க எதுவும் சாப்பிட மாட்டேன் அடம் பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரியெல்லாம் விதவிதமாக செய்து கொடுத்து அவங்கள கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொரு சாப்பாட்டையும் அவங்க சாப்பிட்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம்.